கடக ராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறதால நீங்க பண்ற உழைப்புக்கும் திறமைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். தைரியமா புது திட்டங்களை ஆரம்பிக்கலாம். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி வர வாய்ப்பிருக்கு. லாபஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருப்பதால உங்க நிதி நிலைமை மேம்படும். நண்பர்கள் மூலமா ஆதாயங்கள் வரும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் 10ஆம் வீட்டுல புதன் அஸ்தமன நிலையில இருக்கிறதால பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகும். சில நேரங்கள்ல தகவல் பரிமாற்றத்துல கவனம் தேவை, இல்லனா முக்கியமான விஷயங்கள் தப்பா புரிஞ்சிக்கப்படலாம். உங்க ராசிநாதன் சந்திரன் பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டுல சனியோட சேர்ந்திருக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ல சில தாமதங்கள் ஏற்படலாம். அப்பாவுடனோ இல்ல குருமார்களுடனோ சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகும். 12ஆம் வீட்டுல குரு சஞ்சரிப்பதால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகலாம். அதனால உங்க ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 8ஆம் வீட்டுல ராகுவும் 2ஆம் வீட்டுல கேதுவும் இருக்கிறதால உடல் நலத்துல இன்னும் அதிக கவனம் செலுத்துங்க. திடீர்னு பிரச்சனைகள் வந்து போகலாம். குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க உங்க பேச்சுல நிதானம் அவசியம். சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறதால ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வியாழக்கிழமைங்கிறதால குரு பகவானோட அருளை பெறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்திட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது ரொம்ப விசேஷம். ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். ராகு காலத்துல மதியம் 1:40 முதல் 3:15 வரை முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதையோ பெரிய நிதி முடிவுகள் எடுக்கிறதையோ தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகளை குறைச்சுக்கோங்க. உங்களுக்கான இன்றைய மொத்த பலன் 3 மதிப்பெண்கள். ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். நம்பிக்கையோட இந்த நாளை எதிர்கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.